இந்த டைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 மார்க் கொஸ்டின் கேட்டுருவாங்க. ஸோ இதை வந்து ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். நீங்கள் பார்த்த உடனே ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, 3 + 33 + 333 எக்ஸட்ரா n டைம்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் இருக்குது. இந்த கொஸ்டினோட ஆன்சர் என்னவா இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் முன்னாடியே உங்களால் சொல்ல முடியும். எப்படின்னா இந்த கொஸ்டினோட ஆன்சர் ஃபஸ்ட்டு கொஸ்டின், இது செகண்ட் கொஸ்டின், இது தேர்ட் கொஸ்டின். இந்த ஃபஸ்ட்டு கொஸ்டினோட ஆன்சர் வந்து என்னவா இருக்குது அப்படின்னா வெரி சிம்பிள். 3ன்னு வந்திருக்கா, அப்போ 3னா 30/81. 81 அப்படிங்கிறது காமன், இன்ட்டு 10⁻n - 1 இதுவும் காமன் தான். தென் மைனஸ் 3 வந்ததுனால 3/9 n. ஸோ இது எல்லாத்துக்குமே காமன். இங்கே நியூமரேட்டர் மட்டும் தான் மாறும், நியூமரேட்டர் மட்டும் தான் சேஞ்ச் ஆகுது, மற்றது எல்லாமே எல்லா சமக்குமே காமன். அதே மாதிரி செகண்ட் கொஸ்டினோட ஆன்சர் வந்து என்னவா இருக்கு அப்படின்னா 5ன்னு வந்திருக்கு. அப்போ 50/81 10⁻n - 1 மைனஸ் 5/9 × n. அவ்வளோதான். அப்போ தேர்ட் கொஸ்டினோட ஆன்சர் என்னவா இருக்கு நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். 40/81 into 10⁻n - 1 minus 4/9 n. அவ்வளோதான். ஸோ நீங்கள் ஆன்சரை மட்டும் எடுத்து எழுதினாலே உங்களுக்கு 2 மார்க் இருக்குது இந்த கொஸ்டின் பொறுத்த வரைக்கும். ஸோ இதில் எப்படி ஆன்சர் கொண்டு வரலாம், இப்போ நீங்கள் ஷார்ட்டாக வந்து கெஸ் பண்ணிட்டீங்க இதுதான் ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா? சரி, ஓகே. இப்போது இந்த ஆன்சர்ஸ் வந்து எப்படி வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு கொஸ்டின் மட்டும் கேட்போம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் எடுப்போம். ஃபஸ்ட்டு கொஸ்டினில் வந்து எல்லாமே 3 + 333 + 333 எக்ஸட்ரான்னு இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்பர் 1 என்ன பண்ணுறீங்கன்னா என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ அது காமனாக வெளியிடுங்க. வெளியிட்டோன்னா என்னது 1 + 11 + 11 + எக்ஸட்ரா n டைம்ஸ் ப்ளஸ் n. சரி, ஓகே. அடுத்து 3. இப்போ 3/9 × 9 போடுறோம். ஏன்னா /9 × 9 9 கேன்சல் பண்ணாலும் இதோட வேல்யூ வந்து முன்னாடி இருக்கிற ஸ்டெப்போட வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகாது. அதனால × 9 /9 போடுறோம். தென் 1 + 11 + 11 + எக்ஸட்ரா + n டைம்ஸ். இப்போ இந்த 9 உள்ள மல்டிப்ளை பண்ணுறோம். 3/9 9 + 99 + 99 + எக்ஸட்ரா + n டைம்ஸ். தென் இப்போ 3/9 இந்த 9 10 மாற்றணும். அப்படின்னா 9 வந்து எப்படி 10 மாற்றலாம், 10 - 1 10லேருந்து 1 சப்ட்ராக்ட் பண்ணால் நமக்கு 9 கிடைக்கும். இப்போ 9க்கு பதில் நம்ம என்ன பண்ணலாம், 10 - 1 போடலாம். ப்ளஸ் அடுத்து 99 எப்படி மாற்றலாம், 100 - 1 ப்ளஸ் 999 1000 - 1 ப்ளஸ் எக்ஸட்ரா + n டைம்ஸ். சரி, அடுத்து ஸ்டெப் நம்பர் 2. இப்போ ஸ்டெப் நம்பர் 2 ஃபர்ஸ்ட் 2 டேர்ம் போதும். ஸ்டெப் நம்பர் 2 பாருங்க. 3/9 இது 2 டேர்மை ஸ்ப்ளிட் பண்ணுறேன் அப்படின்னா 10 + 100 + எக்ஸட்ரா + n டைம்ஸ் ஹோல் ப்ராக்கெட். மைனஸ் இருக்குது, மைனஸ் வந்து காமனாக எடுத்துக்கலாம். அப்போ உள்ள என்ன 1 + 1 + 1 1 + 1 + எக்ஸட்ரா + n டைம்ஸ் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ க்ளோஸ் ப்ராக்கெட். அப்போ 3/9 இதை வந்து SN ஃபார்முலா யூஸ் பண்ணணும். SN ஃபார்முலா எப்படி யூஸ் பண்ணுவோம், SN ஃபார்முலா என்னப்பா, SN = ஸோ ஃபஸ்ட்டு A வேல்யூ கண்டுபிடிங்க. A வேல்யூ வந்து என்னது, ஃபஸ்ட்டு டேர்ம் 10. Rங்கிறது காமன் ரேஷியோ. காமன் ரேஷியோ எப்படி இருக்கும், T2/T1. அப்போ 100/10 100/10 வேல்யூ என்னது 10. 10ங்கிறது 1 விட அதிகமாக இருக்குது. அப்போ 6லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ A × r⁻n - 1 / r - 1. அப்போ A யோட வேல்யூ என்னது 10
then r ஓட வேல்யூ 10 பவர் n minus 1 divided by 10 minus 1 ஓட வேல்யூ 9. இது அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுவோம். 3 by 9. So 10 into 10 power n minus 1 divided by 9. இந்த சீக்வென்ஸ் பதிலா நம்ம இத ஆன்சர் எடுத்துக்கலாம். மைனஸ் இதோட வேல்யூ என்னன்னா n தான். இப்போ ஸ்டெப் நம்பர் 3 ஃபுல்லா மல்டிப்ளை பண்றோம். 3 into 10 30. Then 10 power n minus 1 divided by 9 and 81 minus 3 by 9 இங்கே டிஸ்ட்ரிபியூட் பண்றோம். ஏன்னா உள்ள வந்து ரெண்டு டேர்ம் இருக்கு இல்லையா, இது ஒரு டேர்ம் இது ஒரு டேர்ம். அப்ப 3 by 9 n. That's all. ஓகேவா?